Welcome to Realtek, a complete solution for CNC router. இப்போ 2D மாடல் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆர்கேம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வேணுங்கிற அளவு கொடுத்து நீங்கள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்போ ஓப்பன் பண்ணுற மாதிரி பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2D டிசைன் ஒன்று நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட 2D ஃபைலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 2D ஃபைலாக இருக்குது அப்படின்னா அது வந்து என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே 2D டிசைன் எப்படி எடுக்குதுன்னா இந்த ஃபைலில் போய்ட்டு இம்போர்ட் டேட்டா இதை கொடுத்து நீங்கள் வெக்டார் டேட்டா கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ஃபைல் ஃபார்மேட் காமிக்கும். ஏஐ, இபிஎக்ஸ், டிஎக்ஸ்எஃப், டிடபிள்யூஜி, டபிள்யூஎம்எஃப் இந்த மாதிரி ஒரு 5-6 ஃபைல் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறது தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இன்கேஸ் வேறு ஃபார்மேட்டில் இருக்குது, சிடிஆர் ஃபார்மேட்டு இல்லை வேறு என்எஸ்சி ஃபார்மேட்டில் இருக்குன்னா நீங்கள் வந்து கோரல்ரா இல்லை வேறு என்எஸ்சி சாஃப்ட்வேரில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி அதில் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து இபிஎஸ் ஃபைலில் வச்சுட்டுருக்கேன் நான் டிசைனு. நான் அந்த டிசைன் வந்து உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன். இபிஎஸ் இந்த இது பார்த்துக்கோங்க. இதுலேயும் இருக்கும் பாருங்க, இங்கே ஏஐ, இபிஎஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. இதோட ஃபைல் ஃபார்மேட் இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுக்கு டிசைன் ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஓப்பன் ஆயிரும். இப்போ இதை வேணுங்கிற மாதிரி பெருசு பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அந்த டிசைனை நீங்கள் எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிசைன் உங்களுக்கு ரெண்டாக செலக்ட் ஆகுது. இங்கே ஒரு டிசைன் இருக்குது, இங்கே ஒரு டிசைன் இருக்குது. இது ஒரே பேக்கில் வந்து டிசைன் தான். இது சின்னதாக இருக்கும், இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இப்போ தனித்தனியாக இருக்குது, ஒன்றா செலக்ட் ஆகுது இல்லைங்களா. இதை தனித்தனியாக பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து அன்குரூப் பண்ணணும். அதுக்கு ஒன்று கண்ட்ரோல் வியூ கொடுங்க, அப்படி இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் வெக்டார்ஸ் இந்த இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அன்குரூப் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது தனியாக செலக்ட் ஆகும், இது தனியாக செலக்ட் ஆகும். ஸோ நமக்கு இப்போ இது வேணாம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இது மட்டும் தான் தேவை அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு F9 கொடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் எப்போ போல் ட்ரான்ஸ்ஃபார்ம் வெக்டார் இல்லைங்களா, ட்ரான்ஸ்ஃபார்ம் வெக்டாரில் போய்ட்டு இல்லாட்டி கீபோர்டில் வந்து ஷார்ட்கட்னா டீயை வந்து டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் வெக்டார் வரும். இதில் ஸ்கேலில் போய் இது பெருசு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே இதே மாதிரி வரணும்னா நீங்கள் ஓகே. இல்லை எனக்கு இந்த பீஸ் மட்டும்தான் கட் ஆகணுன்னாலும் நீங்கள் தனித்தனியாக கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது மட்டும் கட் ஆகணும், இது மட்டும் கட் ஆகணும்னா நீங்கள் அதை மட்டும் செலக்ட் பண்ணி டூல் பார்த்து எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு மொத்தமே கட் ஆகணும் அப்படின்னா அப்படியும் நீங்கள் டூல் பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இப்படி ஃபுல்லாக வேணும், ஃபுல்லாகவே எல்லாமே வேணும்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அவுட்லைன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா தனியாக அந்த பீஸே தனியாக கட்டாகி விழுந்துடும். ஸோ இந்த அவுட்லைன் வேணுமா, எவ்வளோ பெருசு வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. வேணாட்டி எடுத்துருங்க. எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் 3D வியூவில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ டூல் பாத் சேம் டூல் பாத் தான், 2D டூல் பாத் தான். இதில் வந்து 2 இருக்குது இல்லைங்களா. 2D ப்ரொஃபைலிங்னு இருக்கும், மிஷின் அலாங் வெக்டார்னு ஒன்று இருக்கும். இப்போ 2D ப்ரொஃபைலிங், மிஷின் அலாங் வெக்டார் இதுங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இதில் 2D ப்ரொஃபைல்னால் இன்சைடு அவுட் சைடு இருக்குது. இந்த இன்சைடு அவுட் சைடில் நீங்கள் கொடுக்குற லைனுக்கு அவுட் சைட்லேருந்து கட் ஆகும், லைனோட அவுட் சைடு கட் ஆகும். இதில் இன்சைடு கொடுத்தீங்கன்னா லைனோட இன்சைடில் கட் ஆகும். டூலோட திக்னஸ் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். இதே வந்து நீங்கள் மிஷின் அலாங் வெக்டார் கொடுத்தீங்கன்னா, ஒருவேளை இந்த இது கொடுத்தீங்கன்னா கரெக்டாக டூல் மேலேயே, அதாவது லைன் மேலேயே டூல் வந்து பாதியாக ஓடும். இந்த பக்கம் பாதி, அந்த பக்கம் பாதின்னு உங்களுக்கு எப்படி இருக்கோ, எப்படி வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. எதில் கொடுத்தாலும் ஸ்டார்ட் டெப்த் 0 தான். ஃபினிஷ் டெப்த் வந்து என்ன உங்களுக்கு திக்னஸோ, பலகையோட திக்னஸ் என்னவோ அந்த திக்னஸ் கொடுத்துக்கோங்க. 15 mm 18 mm எவ்வளவோ அந்த திக்னஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கே ரஃபிங்கில் என்மில்லும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை பால் நோஸையும் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் யூஸ் பண்ணுறது கட்டிங் என்மில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்.
ஸோ என்மில்ல நான் இப்போ வந்து ஒரு 5 mm டூல் செலக்ட் பண்ணிட்டேன். இதில் போயிட்டு கீழே ஸ்டெப் டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டெப் டவுன் ஆப்ஷன் தான் உங்களுக்கு மெயின் இங்கே 2D கட்டிங்கை பொறுத்த வரைக்கும். இப்போ 2.5 mm இருக்குன்னா அது எப்படி இறங்கும்னா 2.5 18 mmக்கு தன்னால் கால்குலேட் பண்ணி ஒரு 7 டைம் 8 டைம் இறங்கும். இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 mm இல்லை 4 mm இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கால்குலேஷன் மாறிக்கும். இதை நீங்கள் ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா டூல் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இல்லாட்டி ஸ்பிண்டில் அடி வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ மினிமம் ஒரு 4 mm அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க போதும். இது பிளேவுட் அப்படின்னா இன்னும் கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா பிளேவுட்டில் வந்து உங்களுக்கு இதாக வரும். போர்டுனா கூட பிரச்சனை இல்லை, MTFனா பிரச்சனை இல்லை. பிளேவுட்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு மெட்டீரியல் செட்டப் எப்பவும் போல் கொடுத்துருங்க. இங்கே எந்த டெப்த்தும் வராது, ஏன்னா இது 2D கட்டிங், அதனால் இங்கே எந்த டெப்த்தும் வராது. ஓகே கொடுத்துட்டு நவ் கொடுத்துருங்க. பாருங்கள் இது கால்குலேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ நான் சிமுலேட் வந்து நான் வந்து பொறுமையாக பண்ணுறேன். அது எப்படி கட் ஆகுதுன்னு பாருங்கள். டூ டி கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு லைன் இங்கே ஓடும், இன்னொரு லைன் கொஞ்சம் தள்ளி ஓடும். அதனால் மிஷின் வந்து தப்பாக ஓடுதுன்னுலாம் நினைக்க வேணாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் இங்கே ஓடும், செகண்ட் லைன் மேலே ஓடும், திரும்பி நடுவில் ஓடும். அதனால் அதை பற்றி நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் ஒரு டிசைனே பார்த்தீங்கன்னா ஒரு 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 பீஸையே 6 டைம் 7 டைம் உங்களுக்கு கட் எடுக்கும். ஏன்னா நம்ம 3 mm தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அந்த மாதிரி தான் கட் எடுக்கும் அது. டைம் அதனால் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக கட் ஆகிட்டு உங்களுக்கு அந்தந்த பீஸ் தனித்தனியாக விழுந்துடும். இது வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி டிசைன் இருக்குன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அப்படியே எடுத்து ஜஸ்ட்டு உள்ளே இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிடுறீங்க. இப்போ ஒரு சில நேரம் ஒரு கஸ்டமர் வந்து உங்களுக்கு எதனாச்சு ஒரு குறிப்பிட்ட டிசைனை வந்து ஒரு பூ மாதிரி வேணும், பெல் மாதிரி வேணும், பெல் கட் பண்ணோம் அப்படின்னாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் வரைஞ்சி தான் ஆகணும். இல்லை எதனாச்சும் ஒரு டிசைன்லேருந்து அவுட்லைனை காப்பி பண்ணி வச்சுட்டு அந்த அவுட்லைனை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் விஷயம். உங்களுக்கு 2D கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான். வெக்டர் வரைகிறதுல நீங்கள் ஆர்ச் வரைகிற மாதிரி தான். எப்படி நீங்கள் பெண்ட் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு சில நேரம் வந்து இமேஜ் கொடுத்துட்டு கேட்டுருவாங்க. இப்போ ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு உங்கள்கிட்ட கேட்பாங்க, அந்த ஃபோட்டோலேருந்து உங்களுக்கு வந்து எப்படி நான் 2Dயாக எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னீங்கன்னா இங்கே அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்மக்கிட்ட. எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.